அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிபின். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிப்ரவரி 14, 15, 16 ஆகிய 3 நாட்கள் நடந்த நடப்பு நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இந்த பகுதி நாம் பார்க்கும் அனைத்து கேள்வி மற்றும் பதில்களும் போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். ஜென்ரல் ஸ்டடியில் நம்ம பார்க்குறது அனைத்துமே முக்கிய இடம்பெறும். அதில் நம்ம முதல் பார்க்க போகிறது தாய்மை செயலி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது. தாய்மை செயலி திட்டம் நம்ம தாய்மை செயலி திட்டம் எங்கு தொடங்கப்பட்டது? நம்ம தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் சென்னையில் தான் தாய்மை செயலி திட்டம். சென்னை. வேர் இஸ் த தாய்மை செயலி ஸ்கீம் லான்ச்டு? சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் தான் தாய்மை செயலி திட்டம் லான்ச் பண்ணாங்க. விச் ஸ்டேட் லான்ச்டு த ஸ்திரீ சுரக்ஷா ஸ்கீம்? இந்த ஸ்திரீ சுரக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் கேட்டால் கேரளாவில் தான் இந்த ஸ்திரீ சுரக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. கேரளா. ஸ்திரீ சுரக்ஷா திட்டத்தை அறிமுகப்படுத்திய மாநிலம் வந்து கேரளா. Which states legislative assembly introduced AI based digital attendance? சட்டமன்றத்தில் ஏஐ அடிப்படையிலான டிஜிட்டல் வருகை பதிவு அறிமுகப்படுத்திய மாநிலம் கேட்டிருக்காங்க. ஆந்திர பிரதேசம். இந்த ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தான் ஏஐ அடிப்படையிலான வருகை பதிவேடை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ ஏஐ அடிப்படையில் வருகை பதிவேடை அறிமுகப்படுத்திய மாநிலம் ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் இந்த ஏஐ வருகை அடிப்படை வருகை எங்கே அறிமுகப்படுத்தி? சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்தியாங்க. உங்களோட லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஏஐ பேஸ்டு டிஜிட்டல் அட்டண்டன்ஸை அறிமுகப்படுத்திருக்காங்க ஆந்திர பிரதேசத்தில். ஆந்திர பிரதேச மாநிலத்தோட முதலமைச்சர்கிட்ட சந்திரபாபு நாயுடு. அதில் கேரளா மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன். நம்முடைய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். விச் மினிஸ்டர் லான்ச்டு PM ரகாத் ஸ்கீம்? PM ரகாத் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது? சாலை போக்குவரத்து அமைச்சகம் தான் இந்த ஸ்கீம் இருக்கு. சாலை போக்குவரத்து, ரோட் டிரான்ஸ்போர்ட். இப்போ PM ரகாத் திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் சாலை போக்குவரத்து அமைச்சகம். When is the சேவா தீர்த் inaugurated? இந்த சேவா தீர்த்த கட்டடம் எப்போது திறக்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 13. பிப்ரவரி 13 தான் சேவா தீர்த்த கட்டடம் திறக்கப்பட்டது. Which country is related to ஜூலை சார்ட்டர்? ஜூலை சாசனத்துடன் தொடர்புடைய நாடு எதுனா பங்களாதேஷ். Which minister launched a PM Rath scheme? சாலை போக்குவரத்து, ரோட் டிரான்ஸ்போர்ட். PM Rath திட்டத்தை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் ரோட் டிரான்ஸ்போர்ட், சாலை போக்குவரத்து. When is the சேவா தீர்த் inaugurated? பிப்ரவரி 13. சேவா தீர்த்த கட்டடம் எப்போ திறக்கப்பட்டதுன்னா பிப்ரவரி 13. Which country is selected to ஜூலை சார்ட்டர்? ஜூலை சாசனத்துடன் தொடர்புடைய நாடுனா பங்களாதேஷ். வேர்ல்ட் Congenital health defect awareness day is observed on. உலக பிறவி இதை குறைபாடு விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறதுனா பிப்ரவரி 14. World Penguin Day is 2026 is observed on. உலக எறும்பு திணிகள் தினம் 2026 எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 14. இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 14. வேர்ல்ட் கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிஃபெக்ட் அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக பிறவிதை குறைபாடு விழிப்புணர்வு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 14. வேர்ல்டு பெங்குயின் டே 2026 அப்சர்வ்ட் ஆன். உலக எறும்புத்திரிகள் தினம் 2026 எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 14. இன்டர்நேஷனல் சைல்ட்ஹுட் கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். சர்வதேச குழந்தை பருவ புற்றுநோய் தினம் எப்போது கடைபிடிக்கப்படும்? பிப்ரவரி 14. இது போன்று போட்டித் தேர்வுக்கு தேவையான நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசை அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் மக்கள்.